ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே மறுமை வெற்றிக்கு மானவி வழியா மதுஹப் வழியா என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே இஸ்லாத்தை பற்றி பேசும் பொழுதெல்லாம் மதுஹபை பற்றி பேசுவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது. சின்னஞ்சிறு பிராயத்திலே பாலர் பாடம் படிக்கும் பொழுதே நம்முடைய உள்ளங்களிலே மதுஹபுடைய பக்தி ஊட்டப்படுகிறது. நாம் எல்லாம் ஷாஃபி மதுஹபுக்காரர்கள், நாம் எல்லாம் ஹனவி மதுஹபுக்காரர்கள், நாம் எல்லாம் மாலிகி மதுஹபுக்காரர்கள், நாம் எல்லாம் ஹம்பலி மதுஹபுக்காரர்கள் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு மதுஹபுக்கும் தனித்தனியான சட்டங்களும் தனித்தனியான கொள்கைகளும் தனித்தனியான கோட்பாடுகளும் இருப்பதாக நம்முடைய சின்னஞ்சிறு பிராயத்திலேயே விதைக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இது எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது சொன்னால், நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு கூட இந்த மதுஹப் அடிப்படையிலேயே மாறி இருப்பதை பார்க்கிறோம். நம்ம பகுதிகள்லாம், எங்க பகுதி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ஷாஃபி மதுஹபுக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வாப்பா வீட்டுக்காரவோ. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அதாவது பெற்ற தந்தைய வாப்பான்னு கூப்பிட்டாங்கன்னு வைங்க, அவங்க ஷாஃபியா. பெற்ற தந்தைய அத்தாண்டு கூப்பிட்டாங்கன்னு வைங்க, அவங்க ஹனபி. ரெண்டு இருக்கிற ஊர்களில் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அத்தா வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வாப்பா வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. ஷாஃபியா இருந்தா உங்களுக்கு என்ன பேரு? வாப்பா வீட்டுக்கார கூட்டம். இது அத்தா வீட்டுக்கார கூட்டங்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தை இப்படி எல்லாம் பிரித்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். சில பள்ளி வாசல்களை நீங்கள் பார்த்தால் வருஷத்துல 2 தடவை தொழக்கூடிய பெருநாள் தொழுகையில கூட இந்த மதுஹபின் பெயரால் பெரிய வேறுபாடு இருப்பதை பார்க்கலாம். 2 மதுஹப் இருந்தால், 2 மதுஹபுக்காரர்கள் ஒரு ஊர்ல இருந்தார்களே ஆனால் ஷாஃபி மதுஹபுக்காரங்க 7, 5, 12 தக்பீர் சொல்லுவாங்க. ஹனபி மதுஹப்ல 3, 6 தக்பீர் சொல்லுவாங்க. ரமலான்ல 20 ரக்காத் சொல்லுவாங்க பள்ளிவாசல்ல சேர்ந்து. வித்ர் தொழும் போது மாத்திரம் தனித்தனியா 2 ஜமாத் நடக்கும். ஷாஃபிக்கு ஒரு தனி வித்ரு, ஹனபிக்கு ஒரு தனி வித்ரு நடக்கும். அது மாதிரி கடற்கரை பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் கடல் வாழ் பிராணிகளை சாப்பிடக்கூடிய பிரச்சனை வரும்ல, அப்பதான் பெரிய பஞ்சாயத்து நடக்கும். நண்டு சாப்பிடலாமான்னு கேட்டா ஹனபி சாப்பிடலாம், ஷாஃபி சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. சுறா சாப்பிடலாமா, திமிங்கலம் சாப்பிடலாமா, மயில் சாப்பிடலாமா, குயில் சாப்பிடலாமா, எதை கேட்டாலும் என்ன செய்வாங்க? ஷாஃபி கூட ஹனபி கூடாது, இல்லது ஹனபிக்கு கூட ஷாஃபி கூடாது என்று இப்படி நம்மளை கூறுபடுத்தி இருப்பதை பார்க்கிறோம். பிற சமுதாய மக்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க? இஸ்லாம்னா ஒரு மார்க்கம் தானே. நீங்க ஆச்சரியப்படுற சொல்லல, முஸ்லிம் அல்லாத மக்கள் ஆச்சரியப்படுறாங்க. இஸ்லாம்னா ஒரு மார்க்கம் தானே, ஒரு அல்லாஹ் தானே, ஒரு தலைவர் நபிகள் நாயகம் தானே, ஒரு குர்ஆன் தானே, ஒரு சட்டத்திட்டம் தானே. அது ஏன் இவங்க ஷாஃபிங்கிறாங்க, ஹனபிங்கிறாங்க, மாலிகிங்கிறாங்க, ஹம்பலிங்கிறாங்க? ஆளுக்கு தனித்தனியான சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. இவருக்கு ஹராம் அவருக்கு ஹராம் இல்லைண்டாவது, இவருக்கு கடமை அவருக்கு கடமை இல்லைண்டாவது, இப்படி எல்லாம் வேறுபட்டு கிடக்கிறார்களே என்று பிற மதத்துக்காரர்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இஸ்லாத்திலையும் ஜாதி இருக்குது என்று நினைக்கிற அளவுக்கு இது முத்தி போய் கிடக்கிறது. நம்மை ஷாஃபி என்று அடையாளப்படுத்திக் கொள்வது, நம்மை ஹனபி என்று அடையாளப்படுத்திக் கொள்வது, அதன் அடிப்படையில் நம்முடைய தொழுகை உள்ளிட்ட எல்லா வணக்கங்களையும், நோன்பு உள்ளிட்ட எல்லா வணக்கங்களையும் அமைத்துக் கொள்வது, இதெல்லாம் நம்ம நடக்கிறத பார்க்கிறோம். சில நேரங்களில் இந்த தொழுகையை தொழுகிறோம்ல, உழு செய்யறோம்ல, உழுவை நீக்கக்கூடிய காரியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷாஃபி மதுஹப்ல ஒரு ஒழு செய்த பிறகு ஒரு ஆம்பளை பொம்பளை தொட்டு விட்டான்னு வைங்க, புருஷங்காரன் ஒழு செஞ்சுட்டு பொண்டாட்டியை தொட்டான்னு வைங்க, ஒழு முறிஞ்சு போயிடும். பொண்டாட்டி ஒழு செஞ்சுட்டு புருஷனை தொட்டாங்கன்னு வைங்க, ஒழு போயிடும். மறுபடியும் போய் ஒழு செய்யணும்.
ரெண்டு பேருமே ஒழு செஞ்சுட்டு ஒருத்தர் தொட்டாங்கன்னு வைங்க, ரெண்டு பேரும் ஒண்ணு நீங்கிறோம். இப்படியான ஒரு சட்டம் ஷாஃபி மதுஹப்ல இருக்குது. ஹனபின்னு சொன்னாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு முடியாது. இப்ப எங்க வாப்பாவும் அம்மாவும் வந்து ஒழு செஞ்சுட்டு வர்றாங்க, இதுல வந்து எங்க வாப்பாவும் அம்மாவும் லேசா தொட்டுக்கிட்டாங்கன்னு வைங்க, தொட்டா என்னவாயிரு, எங்க வாப்பாவுடைய ஒழு வந்து முடிஞ்சு போயிரு, எங்க அம்மாவுடைய ஒழு முடியாது. ஏன்? ஷாஃபி ஹனபி. அப்ப இது பார்க்கும் போதே ஒரு பைத்தியகாரத்தனமா தெரியுதா இல்லையா? இஸ்லாம் இப்படியா இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல இப்படி இருக்கும்னு உங்க அறிவு சொல்லுதா? 7 வருஷம் நீங்க படிக்கலாம் வேண்டியதில்லை, பெரிய பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. உங்களுக்கு வழிகாட்ட அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் ஒன்றை ஹலால் என்று சொன்னால் அது அனைவருக்கும் ஹலாலாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல ஒன்றை அல்லாஹ் ஹராம் என்று சொன்னால் அனைத்து முஸ்லிமுக்கும் அது ஹராமாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு கடமையை சொன்னால் அனைவருக்கும் அது கடமையாக இருக்க வேண்டும். குர்ஆன்ல ஒண்ணு கடமை இல்லைன்னு அல்லாஹ் சொன்னானே, ஆனால் அது யாருக்கும் கடமை இல்லைன்னு ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமாக தொழுது காட்டினார்கள் என்று சொன்னால் அனைவரும் அப்படித்தான் தொழுது காட்ட வேண்டும், தொழ வேண்டும். இப்படித்தானே சட்டம் வகுக்கணும். இது எப்படி வந்தது? ஒரு இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஒரு இறைவன் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஒரு வேதம் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஒரு ரசூல் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஒரு மார்க்கம் என்று சொல்லிக் கொள்கிறோம். எங்கள்ல குலம் இல்ல, கோத்திரம் இல்ல, எல்லாம் சமம் சகோதரத்துவம் என்று சொல்லிக் கொள்கிறோம். நமக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? தொழுகிற முறையில் வேறுபாடு, நோன்பிலே வேறுபாடு, ஜக்காத்திலே வேறுபாடு. எந்த அளவுக்கு இந்த வேறுபாடுகள் இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல மதுஹபை பின்பற்றாங்களே அவங்களுக்கே கடைபிடிக்க முடியாம ஆட்டங்கன்ற அளவுல அந்த வேறுபாடு இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இப்ப நம்ம ஹஜ்ஜிக்கு போறோம். ஹஜ்ஜிக்கு போனோம்னு சொன்னா காபாங்கிற ஆலயத்தை நம்ம சுத்தி வரணும். தவாபு என்று 7 முறை சுத்தணும். இது சுத்தினாதான் அந்த ஹஜ்ஜிங்கிற கடமை நிறைவேறும். இப்படி சுத்தக்கூடிய நேரத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் சுத்துவாங்க. ஹஜ்ஜிக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஹஜ்ஜில தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் எப்பவாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 7 சுத்து சுத்தும் பொழுது ஏதாவது ஒரு சுத்துலையோ அல்ல 2-3 சுத்துலையோ ஆண் பெண்களுடைய ஒருத்தரோட ஒருத்தர் உரசக்கூடிய, லேசாக டச் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பா ஏற்படும். ஏற்பட்டா என்னவாயிரு? இப்ப ஷாஃபி மதுஹப்னு வச்சுக்கிறீங்க, நீங்க ஷாஃபி, இப்ப ஹஜ்ஜுக்கு போறீங்க, ஷாஃபி மதுஹப் பிரகாரம் உளுவோட தான் தவாப் செய்யணும். தவாப் செய்ய போறீங்களா? சுத்திட்டே வருவீங்களா? ஒரு பொம்பளை மேல கைப்பற்றுமா? அவுட்டு தவாபு, மறுபடி போக வேண்டியது. மறுபடியும் ஒன்று சேர்த்து வருவீங்களா? மறுபடி சுத்துவீங்களா? மறுபடி கைப்படுமா? மறுபடி அவுட்டு. கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா எல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம ஷாஃபி மதுஹப்படி ஹஜ்ஜியை செல்லாது கொண்டு இருக்க, ஷாஃபி மதுஹப்படி இதை ஏத்துக்கிட்டு ஒருத்தன் ஹஜ்ஜிக்கு போனா எவனும் ஹாஜியா திரும்பி வர இயலாது. ஏன்? உழு முடிச்சு போயிட்டு உழு இல்லாட்டி தவாப் செய்ய முடியாத. உடனே என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? நீங்க தவாப் செய்யும் போது ஹனபிக்கு மாறிக்கிறீங்க. அப்ப கதை என்ன? இது ஷாஃபிங்கிற பித்தலாட்டம் வழங்கி போச்சா? அது மார்க்கமா இருந்தா எப்படி மாற சொல்லுவ நீ? அதான் சரியான வழின்னு சொன்னா அதை மாற சொல்லலாமா? இதுலதான் உறுதியா நிக்க. அப்ப அவங்களுக்கே தெரியுது இது சாத்தியப்படாது. அதே மாதிரி எதுக்கு இதை சொல்றேன்? யார் இந்த மதுஹபுடைய காவலர்கள் சொல்றாங்களோ, மதுஹபு லேசுப்பட்ட ஆட்கள் சொன்னதா, எவ்வளவு பெரிய அறிஞர்கள் உண்டாக்குனது, எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அவங்களே ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகி போய் மதுஹபு சரி வராது, மதுஹபு படி போனால் 5 கடமையில ஒரு கடமையை நிறைவேற்ற இயலாது என்று சொல்லி ஒரு நாள் குத்துக்கு மீசை வைக்கிற மாதிரி மீசை எடுக்கிற மாதிரி ஹஜ்ஜிக்கு போகும்போது ஹனபியா மாறிக்கிறீங்க. இப்படி ஒரு குத்த பாக்குறீங்க. அதே மாதிரி இப்ப ஹனபி இருக்காங்க பாருங்க. உதாரணத்துக்கு தான் ஒண்ணு சொல்றேன். ஹனபி மதுஹப்ல என்ன ஆகும் தெரியுமா? அவங்க ஒரு சட்டத்தை சொல்றாங்க உலகத்துக்கு, எல்லாம் கைகொண்டு சிரிக்கிறாங்க, கேலி பண்றாங்க. அவன் புள்ள குட்டிகளுக்கு வரும் பொழுது அந்த சட்டத்தை அவனுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஹனபிங்கிறான் இது என்னடா அநியாயமா இருக்குது அப்படிங்கிறான். என்ன சட்டம்னு கேக்குறீங்களா? உங்க மகளுக்கோ உங்க தங்கச்சிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு 14 வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே உங்க மச்சின மருமகன் இந்த வர்றேன் வெளியூருக்கு போனான், சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போயிட்டான். ஆனா போனவன் என்ன ஆனான்னு தெரியல. 6 மாசம் ஆச்சு தெரியல. 1 வருஷம் ஆகுது, தபாலும் வரல. அந்த ஊர்ல இருக்கிற விசாரிச்சு பார்க்கறேன், யாரும் பார்த்ததாவும் இல்ல.
இருக்கானா இல்லையா, போறது எவனோ கொண்டு விட்டாங்களா, செத்து போயிட்டானா, அல்ல அங்க ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டானா, எங்க இருக்கிறான் என்ன ஒண்ணுமே தெரியல. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, ஆளையே காணாம். இந்த பொண்ணுக்கு 16 வயசுல கல்யாணம் பண்ணாங்களா, 17 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது, 19 வயசு ஆகுது. அப்ப இப்ப என்ன செய்யறது பெண்ண? இந்த பெண்ணை இப்ப என்ன பண்றது? அவன் இருந்தான்னா சும்மா இருக்க மாட்டான், கண்டிப்பா ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டு இருப்பான். செத்து போயிருந்தாலும் தொலைஞ்சு போயிருப்பான், அதை பத்தி பிரச்சனை இல்ல. இந்த பொண்ணு இப்ப கண்ணு முன்னாடி இப்ப இருக்குது. இவளுக்கு ஆசாபாசங்கள் இருக்கா இல்ல, மறக்கட்டையாது மைசெட் அப்படி பீரோல பூட்டி வைக்கிறதுக்கு. அவர் ஜீவன், உயிருள்ள ஜீவன். ஆண்களுக்கு இருப்பது மாதிரியான உணர்வுகளை கொண்ட ஒரு உங்களுக்கு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு படைப்பு அவங்க. இப்ப அவங்க புருஷன் இல்லாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும். என்ன இல்ல, என்ன செய்யறது? இப்ப ஹனபி மதகுடைய கிதாபை பிரட்டினீங்கன்னு வைங்க, ஹனபி மதகுல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சட்டம் எழுதி வச்சிருக்கிறார். என்ன சட்டம்? புருஷன் காணா போய்விட்டால், புருஷன் கல்யாணம் பண்ண புருஷன் காணா போய்விட்டால் ஒரு 120 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். எவ்வளவு வருஷத்துக்கு? 120 வருஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். 120 வருஷத்துல அவன் திரும்பி வரல என்று சொன்னா இந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி கொடுங்க. இப்ப ஏற்கனவே அவளுக்கு 18 வயசுங்க, இன்னொரு 120 வயசு. அப்ப 120 வருஷம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணுமா? ஏன்னா 120 வருஷம் ஆனாதான் அவன் கன்ஃபார்மா செத்தான்னு சொல்ல இயலுமா. அதனால என்ன செய்யணுமா? 120 வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்து 120 வருஷத்துல வரலன்ற உடனே கல்யாணம் பண்ணி கொடுங்க. எங்க இருக்கு இதெல்லாம்? ஹனபி மதகுடைய சட்ட நூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு ஆள் என்ன செய்யறாரு? அவங்களுடைய சண்டைக்கு போறாரு. வேற ஒரு அறிஞர் 120 அநியாயமா இருக்கு, என்ன பாரு அவங்க இல்லையா, 120 ரொம்ப ஓவரா இருக்குது, என்ன செய்யறதுக்கு? அவர் இறக்கப்பட்டு ஒரு 90 வச்சுக்கிறோம். எப்படி கதை? இறக்கப்படுறார், 120 வயசு அதிகமா இருக்குது, எவ்வளவு வருஷம் வச்சுக்கிறோம்? 90 வயசு வச்சுக்கிறோம். அப்ப 90 வருஷம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்துட்டு 90 வருஷத்துல அவன் வரலன்னு சொன்னா வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். 120 ரொம்ப அதிகம் அப்படின்றாரு, சண்டை போட்டு இன்னொரு ஆளு. அப்ப 90 என்னாச்சு? ஏற்கனவே 18, 90 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ண இவளுக்கு 108 வயசுல ஒரு பொம்பளைக்கு இது கல்யாணம். அப்புறம் இன்னொருத்த பாக்குறாரு, இது என்ன ரொம்ப அநியாயமா பண்றீங்க, 190 ரொம்ப ஓவரா இருக்குது, ஒரு 60 வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. 60 வச்சுக்கிட்டாலும் ஏற்கனவே 18, 60 78 ஆயிடுச்சு. அப்ப 78 வயசு ஆகுற வரைக்கும் இந்த பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணணுமா? 18 வயசுல இருக்கிற பொண்ணு என்ன செய்யணுமா? அவன் வேற ஒரு வாழ்க்கை வாழ விரும்பினால் 60 வருஷம்